கவலைப்பட்டு கேட்டுருக்கிறீங்களே. 17/2 ஐடி ஜாப் கிடைக்கணுமா? ராகுதசா எப்போ சார் யோகம் கிடைக்குமா? ஜப்பான் போக ட்ரை பண்ணா கிடைக்குமா? எங்க போகணும்னாலும் 8, 12 சுப அமைப்பு இருக்கணுங்க. உங்க நாட்டை விட்டு போகணும் அப்படின்னா பார்க்கலாமா? சரி, 17 செப்டம்பர் 2002 10:44 PM ஐடி ஜாப்பா ஈரோடு. 8, 12 சுப அமைப்பு இருந்தாலும் இந்த தண்ணி வீட்டுல கிரகங்கள் இருந்தாலும் போவீங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஜாதகம் நல்ல பலமான அமைப்புகள் இருக்கு. லக்னாதிபதி போய் 6ல மறைஞ்சிருக்கிறாரு. லக்னாதிபதி 6ல மறைஞ்சிருந்து சந்திர கேந்திரத்துல இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரன் தான். கிரகத்தாடைய அமைப்புகள்ல 2 கிரகம் உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகம். என்ன தசை? குரு இங்க உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஆனா இப்ப தசை இல்ல, ராகு தசை வெளியில தான். பிரதர், தாராளமா போயிட்டு திரும்ப வந்துருவீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, தாராளமா போக முடியும். ப்ரீவியஸ்ல ஏன் போக முடியலன்னா, உங்களுக்கு 7 சனி போட்டு கட்டுமையான அமைப்புல மகர ராசிக்காரங்களாம் இப்ப இனிமே மகர ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். ராசியை குரு பார்த்த காரணத்தினால இந்த இடத்துல வளர்பிறை சந்திரனோட இருக்கக்கூடிய குரு அவரே ஸ்தான பலத்தோட 3ஆம் இடத்துல வீட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால நீங்க வெளியில போவீங்க. 100% வெளியில போகக்கூடிய அமைப்பு வந்துடும். அதற்கு பிறகு குரு முடிஞ்சு இப்போ ராகு தசையை உங்களை வெளியில கொண்டுட்டு போவோம். அடுத்து முடிஞ்சு வரக்கூடிய குரு தசையில அங்கே இருந்து சனி தசையில திரும்பி வர்ற மாதிரியான அமைப்புகள்ன்ற மாதிரி வந்துடும். கண்டிப்பா ஜப்பான் போவீங்க. ஓகேங்களா? ராகு தசை எப்படி இருக்கும்? ராகு தசைக்கு ராகுக்கு எந்த சுபர் தொடர்பும் இல்லை. சுக்கரனோட வீடுன்ற மாதிரி அமைப்புகள் தான். என்ன பொண்ணு காதல் அப்படின்ற அமைப்புகள்ல கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான விஷயம். ராகு தசையில யோகம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல குரு தசையில யோகம் பரிபூர்ணமா கிடைக்கும். ஐயோ, குரு அட்டமாதிபதிங்க, என்னங்க அவரை போய் அப்படி சொல்லிட்டீங்கன்னா, குரு தான் 11ஆம் அதிபதி, லாபாதிபதி. அவரு 8ஆம் வீட்டுக்கு 8ல மறைஞ்சு 11ஆம் வீட்டோட தொடர்புல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல எதிரிகள் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய அவயோக கிரகங்கள் 3, 6, 8, 12 அமைப்புகள்ல நட்பு வீட்டுல மறையும் பொழுது நல்ல பலன் செய்வாங்கன்னு சொன்னால அது இந்த அமைப்புகள்ல தான். இந்த குரு உங்களை மிகப்பெரிய நல்ல அமைப்புல வச்சிருப்பாரு. பிற்பகுதி யோக வாழ்க்கை. சனி அங்க பெரிய அளவுக்கு பாபத்துவ அமைப்புகள் இல்லாதனால சனி தசை உச்சனுடைய வீட்டுல இருக்காருன்றனால நல்லா இருப்பீங்க பிரதர். இப்ப நீங்க கோத்ரூ பண்ணீங்கல்ல மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்த, இது உங்க வாழ்க்கையில நடந்த கடைசி கஷ்டகாலம். இதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரிங்களா?